ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। முந்துற்றணிஞ்சே முயற்றிதறித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி சந்த முருகூரும் சோலை சூழ் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்போதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கு நீயே. ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிச் செய்த 4 பிரபந்தங்கள் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்பதாக. அவற்றிலே 3வது பிரபந்தமாக இருக்கக்கூடிய பெரிய திருவந்தாதி அதை அனுபவிக்க பிராப்தம். இப்பொழுது போன காலக்ஷேபம் வரை திருவிருத்தம் அனுபவம் இருந்தது. 7 பாசுரமாக இருந்தாலும் ரொம்ப எழுச்சி மிக்க பாசுரங்களாக இருந்தபடியினால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரமாக அழகா திருவிருத்தம் அனுபவம் நடந்தது. திருவிருத்தம் ஒரு விதத்திலே அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பிரபந்தம். ஏன் அப்படின்னா, நேர சேவிச்சார், பெருமாளை சேவிச்சு எழுதுறார். இந்த முதல்ல திருவிருத்தம் இல்ல, திருவாசிரியம். முதல்ல திருவிருத்தம், அடுத்தது திருவாசிரியம், அடுத்தது பெரிய திருவந்தாதி என்று ஆழ்வார் சாதித்த ஒரு கிரமம் இருக்கும் இல்லையோ, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு என்பதாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அதனால இது முன்னாடி இருந்தா என்ன, பின்னாடி இருந்தா என்ன அப்படின்னு ஒரு 4 பிரபந்தம் பண்ணார், அவ்வளவுதானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆழ்வாருடைய அனுபவ கிரமத்திலே அந்த பிரபந்த கிரமம் அப்படிங்கிறது வருகிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆத்யே ஸ்வீய பிரபந்தே சடஜித விததே சம்ஸ்ருதேர் துஸ்ஸஹத்வம் துவைதீகே ஸ்வரூபாத்யகிலமதஹரேஹே அன்வபூத் ஸ்பஷ்ட திருஷ்டம் கார்த்தீகே ஸ்வகீயம் பகவதனுபவே ஸ்போரயாமாஸ தீவ்ரம் ஆசாம் துர்யே யதேஷ்டம் பகவதனுபவாத் ஆபமுக்திம் ஷடாரிஹி. இந்த ஸ்லோகம் எல்லாத்தருமே நாம பார்க்கணும். ஏன்னா 4 பிரபந்தத்தினுடைய சாரம் இதே மாதிரி, இதை அடியொற்றி தான் அந்த பாசுரம் இருக்கு. முன்னுரைத்த திருவிருத்தம் முறையின் வரும் ஆசிரியம் அப்படின்னு, மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதின்னு சொல்லிட்டு கடைசியில பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி அப்படின்னு முன் பின் முறையில் வரும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் சாதிக்கிறபடினால இந்த வரிசை கிரமத்துல பெரிய அர்த்தம் இருக்கு, பெரிய விஷயம் இருக்கு என்பதாக தெரிகிறது. அது என்னங்கிறத வியாக்கியானங்கள்ல கூட சாதிச்சிருக்கா எல்லாருமே. அதாவது திருவிருத்தத்துல ஆழ்வார் சம்ஸ்ருதேர் துஸ்ஸஹத்வம், சம்சாரம் தாங்க முடியாமல் இருக்கிறது, தவிக்கின்றேன் அப்படின்னு இதுதான் ஆழ்வார் அங்க சொல்ற. துக்கத்துல அருளை செய்கிற பாசுரங்கள் திருவிருத்த பாசுரங்கள். முதல் பாசுரம் என்ன அப்படின்னு கேட்டா, பொய் நின்ன ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனிவாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. ஆழ்வார் இந்த பிரகிருதி மண்டலத்துல இங்கே அவதாரம் பண்றார்.
திருக்குறுகூரிலே ஆழ்வாருடைய அவதாரம். அந்த குழந்தை பிறந்த உடனேயே அப்பொழுதே அது ஞானத்தோட பிறந்த குழந்தை. வேற மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு சொன்ன மாதிரியாக எம்பெருமான் அப்பவே ஞானம் கொடுத்துட்டான். சட கோபனாக பிறந்த குழந்தை, அதாவது சட்டம்ங்கிற வாயுவை ஜெயிச்சிருக்கு. சட்டம்ங்கிற வாயு தான் அஜ்ஞானத்தை கொடுக்கிறது. அந்த அஜ்ஞானத்தை ஜெயிச்சிருக்கு இந்த குழந்தை. அப்போ அந்த பிரகிருதி மண்டலத்துல பிறந்த உடனே ஆழ்வார் யோகியாக இருக்கார். அப்போ கண்ணை திறந்து பார்க்கிறார். ஆழ்வாருக்கு என்ன கேட்டா பகவத் அனுபவம், அதுதான் பிரதானம், அதுதான் பிராபியம், மொத்தமும் அதுதான். அந்த பகவத் அனுபவத்துக்காக கண்ணை திறந்து பார்த்தார்னா பிரகிருதி மண்டலத்துல இருக்கார், சரீரத்துல இருக்கார். இங்க இருந்து எப்படி பகவத் அனுபவம் பண்ண முடியும்? பெரிய கஷ்டமாச்சே. இந்த சரீரத்தை விட்டுட்டு மேல சீவைகுண்டத்துல போனாதானே, இந்த லோகத்தை விட்டுட்டு சீவைகுண்டம் போனாதானே பகவத் அனுபவம் வரும். இந்த பிராகிருதமான இந்த சரீரம், கர்மகிருத்தமான இந்த சரீரம், இந்த சரீரத்தை விட்டாதானே பகவத் அனுபவம் அப்படிங்கிறது நன்னா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தார். இப்போ இந்த சரீரத்துல, இந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த சரீரத்துல இருப்பது என்பது ஒரு ஜெயில இருக்கா மாதிரி ஆழ்வாருக்கு இருக்கு. அந்த மாதிரியாக ஆழ்வாருக்கு இருக்கு. அப்ப ஆழ்வார் இதை பார்க்கிறார். பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இப்படி எல்லாம் இருக்கே எம்பெருமானே, இதையெல்லாம் கலைந்து நான் உன் திருவடிகளை சேர வேணும், உன்னை அனுபவிக்க வேணும். அதற்கு நீதான் அருள் புரியணும். அதனாலே உன்னிடம் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். ஏன் என்னிடம் வந்து விண்ணப்பம் செய்கிறீர் அப்படின்னு கேட்டா, எங்களை ரட்சிப்பதற்காக நீ எங்களுக்கு சமமாக நீ அவதாரம் செய்தாய். அதனால இரண்டு விஷயம். முதல் விஷயம் என்ன கேட்டா, எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சிட்டிச்சா அதோட விட்டுடலாம் அப்படின்னும், இல்ல வேற ஏதாவது அவ கேட்டா கொடுத்துட்டு அதோட விட்டுடலாம் அப்படின்னும் இல்லாமல், எங்களை இந்த சம்சாரத்திலிருந்து உத்தரணம் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல முயற்சி செய்பவர்களை மேலே தூக்கி விடுபவன். நம்ம மேல தூக்கணும்னா அவன் கீழே வேணுமோ இல்லையா, நமக்கும் கீழே வேணும்னா கூட பரவாயில்லை. எப்படியானால் வராக பெருமாள் அந்த சமுத்திர ஜலத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போய் பூமியை எடுத்து மேல வைக்கிற, அது ஒரு விஷயம், உபலட்சணம். அதாவது பூமினா பூமியில இருக்கிற நம்மை உட்பட நான் உங்களை கூட மேலே எடுத்து வைப்பேன் அப்படின்னு காமிக்கிறாராம். அப்யுத்தரே ததபி விஸ்வம் அப்படின்னு வரும். என்ன பண்ணாலும் சரி நான் பூமியை தாங்கி நிற்பேன், பூமியை மேலே வைப்பேன், அதற்காக நான் எவ்வளவு கீழே போனாலும் சரி அப்படின்னு காண்பிக்கிறார் வராக பெருமாள். கூர்மாவதார பெருமாள் எல்லாருமே இப்படிதான் காண்பிக்கிறார். அதனால அவதாரம்னா பெருமாள் தாழ இருக்கார். எவ்வளவு தாழ இருக்கார் அப்படின்னா, பூமிக்கும் கீழே போய், பூமியில தானே நாம இருக்கணும், நம்மளுடைய இடம் பூமி அப்படின்னா இந்த பூமியில காலே வைக்க மாட்டா தேவர்கள்லாம். ஏன்னா சொர்க்கலோகத்துல இருக்கோம் அப்படின்வா, பூலோகத்துல அவ கால் நிக்காது. பூலோகத்துல கால் வச்சா சாக்கடையில காலை வச்சா மாதிரி நினைக்கிறா அவள். நாமெல்லாம் சாக்கடையில காலை வைப்போமோ அந்த மாதிரி தேவர்கள்லாம் நினைக்கிறா. ஆனா பெருமாள் பூமிக்கும் கீழே போய் இந்த பூமியை உத்தரணம் பண்றார் அப்படின்னு இருக்கு இல்லையா. எந்த அளவு வேணா தாழ போவார். கூர்மாவதாரத்துல மலைக்கும் கீழே மந்தர மலை, அந்த மந்தர மலைக்கும் கீழே ஆமையா நிற்கிறார். வராக அவதாரத்துல பூமிக்கும் கீழே வராகமாக இருந்துட்டு இருக்கார். அதனால வாமன அவதாரத்துல சாதாரண மனுஷர்களுக்கும் கீழே பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு யாச்சனம் பண்றவரா இருக்க. என்ன ஆனாலும் சரி, இங்க இருக்கிற ஜீவர்களை எல்லாம் உத்தரணம் பண்ணணுங்கிறதுக்காக எப்படி அவதாரம் எடுத்தாலும் சரி அந்த அவதாரத்தை எடுப்பேன். அவமதி மனுகம்பே மந்த சித்தே சுவிந்தன் விருஷபசிகரி நாதஹா த்வன்னிதேசேன நூனம் பவதி சரணபாஜாம் பாவினோ ஜன்ம பேதான் அப்படின்னு தயாசேத்திர சாதிக்கிறார். பெருமாளுக்கு இதனால்தான் அவமானம் வராதா அப்படின்னா, எத்தனை அவமானம் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிறார் அப்படின்னு. இப்படி எல்லாம் அவதாரம் எடுத்தா, கிருஷ்ண அவதாரத்துல எத்தனையோ பேர் அவமரியாதைப்படுத்துகிறார்கள், ராம அவதாரத்திலும் எத்தனையோ பேர் அவமரியாதைப்படுத்துகிறார்கள், எல்லாத்தையும் தாங்கிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு பிறவி எடுத்து இத்தனை அவமரியாதை தாங்கிண்டா கூட இவர்களுடைய ஜென்மம் கிடைத்தருமா அப்படின்னா சரி. பஜதி சரணபாஜாம் பாவினோ ஜென்ம பேதான். அப்படி பகவான் அவதாரம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நாம எத்தனை ஜென்மம் எடுக்கணும் பாக்குறேன். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இல்லாட்டா நாம இன்னும் எத்தனையோ ஜென்மம் எடுக்க வேண்டியிருக்கும். இன்னொரு 1000 ஜென்மம் எடுக்கணும்னு வச்சுப்போமே.
இந்த 1000 ஜென்மத்துக்கும் பிரதிநிதியா அவர் ஒரு ஜென்மம் எடுக்கிறார். அதுக்கு பதிலா அதுல எத்தனை அவமானம் வந்தாலும் தாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி பெருமாளுடைய அவதாரம் இருக்கு. அதனால உயிர் அளிப்பான், இந்த ஜீவர்களை ரட்சிப்பதற்காக என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய், என்ன விதத்திலே நீ அவதாரம் பண்ணியிருக்கிறாய் என் பெருமானே, அதனால மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு ஆழ்வார் முதல் பாட்டுல ஆரம்பிக்கிறது. என்ன கேட்டா, தன்னுடைய இந்த பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இதை போக்கி அருள வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரார்த்தனை. அதுதான் அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு அதை கேட்டருள வேணும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். இது ஆரம்பிச்சது மட்டுமல்லாமல் திருவிருத்தத்துக்கு இதுவேதான் தாற்பயம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டான்னா, அந்த கடைசியில முடிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, நல்லார் நவில் குருகூர் நகரான் திருமால் திருப்பேர் வல்லாறு அடிக்கண்ணி சூடிய மாறன் விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையலின் நூறும் வல்லார் அழுந்தார் பிறப்பாம் கொல்லா வருவினை மாயவன் சேற்றள்ளல் பொய் நிலத்தே. இந்த திருவிருத்தத்தை யார் அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு என்ன பலன் அப்படின்னா, அவர்கள் இந்த பொய் நிலத்திலே, இந்த சம்சாரத்திலே, இந்த சேற்றிலே வந்து விடமாட்டார்கள் அப்படின்னு அது இதுல வந்து அழுந்த மாட்டார்கள் அப்படின்னு. அதாவது இந்த சேற்றுல அழுந்தறதுதான் இதுல விஷயமே. திருவிருத்தத்துல அடியேன் செய்யும் விண்ணப்பமே ஆரம்பிச்சவர், இந்த நான் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடும்பல இருக்கேங்கிறவர் திருவிருத்தத்தை அனுசந்தானம் பண்ணி நமக்கு அதை அனுகிரகம் பண்ணி, அந்த திருவிருத்தத்தை நீங்க அனுசந்தானம் பண்ணுங்கோ, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு துர்தசை இருக்காது அப்படின்னு. திருமால் திருப்பேர் வல்லாறு அடிக்கண்ணி சூடிய எம்பெருமானுடைய திருநாமத்தை வல்லவர்கள் யாரோ அவர்கள் திருவடியெல்லாம் சேவித்து விட்டு இந்த திருவிருத்தத்தை சொல்ற அவர். அப்போ மாயவன் சேற்றல்லல் பொய் நிலத்தை அவர்கள் வந்து விழமாட்டார்கள் அப்படின்னு சொல்றபடினால சம்சாரத்திலே விழுந்து தவிக்கிற ஆழ்வார் அதிலிருந்து வெளியேற வேணும் என்பதற்காக அருளி செய்த பிரபந்தம் இந்த திருவிருத்தம் அப்படிங்கிறது. துக்க கடலிலே தவிக்கின்றவர். இதுக்கு உதாரணமா தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் பரதாழ்வான் எப்படி முதல்ல துக்க கடலிலே தவிக்கிறார். ஏன்னா பரதாழ்வான் இங்க அயோத்திக்கு வர அவருடைய மாமாவனுடைய கிரகத்திலிருந்து, அப்ப அவரை கூட்டு நீதான் ராஜாவா இருக்கணும், உங்க அப்பா தசரதர் அவர் சொர்க்கத்துக்கு போனார், உங்க அண்ணா காட்டுக்கு போனார் அப்படின்னா இவர்களையெல்லாம் பிரிந்து இந்த இடத்துல நான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னா பெருமானை பிரிஞ்சு பிரகிருதி மண்டலத்தில் சம்சாரத்தில் இருக்க மாதிரி நினைக்கிறார் அவர். இத்தனை நாள் அவர் பெருமாளை பிரிஞ்சுதான் இருந்து அவர் மாமா கேக்கைய தேசத்துல மாமாவுடைய கிரகத்துல பரதாழ்வான் இருக்க கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்க அப்படின்னு வச்சுப்போம். அப்ப இத்தனை நாளா அங்கதானே இருந்தேன் அப்படின்னா 10 வருஷமோ 1 வருஷமோ இருந்தான்னு வச்சுப்போம். பெருமாளை பிரிஞ்சுதானே இருந்தேன்னா, பெருமாளை பிரிஞ்சு இல்லை, மனசுல பெருமாளை சுமந்துட்டு இருக்க அங்கேயும் மனசால பிரிஞ்சு இல்லை. ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, மனசால பிரிக்கிறா இவெல்லாம். என்ன பிரிக்கிறா அப்படின்னா, பரதாழ்வானை கூட்டு நீர்தான் ராஜா அப்படிங்கிறா. அங்கதான் அவருக்கு பெரிய கோபம் வரும். பெருமாள் காட்டுக்கு போனார்னா நானும் காட்டுக்கு போயிடுவேன். அதாவது உடம்பாலே பிரிகிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. பெருமாள் காட்டுக்கு போயிட்டாரா சரி, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவர் காட்டுக்கு போனார், அவர் விட்டு போன ராஜ்யம் நமக்குதான், ஆக நீர்தான் ராஜான்னு அவருக்கு சேஷித்துவத்தை சொன்னான். அவர் சேஷத்துவத்தை ஆசைப்படுறார். எங்க இருந்தாலும் அவன் எம்பெருமானுடைய சேஷன்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் நீங்க சேஷி அப்படின்னு சொன்னா அவர் ஒத்துக்கல. அப்போ அயோத்தியில ஒரு ராஜாவாக 14 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனை பண்றதுக்கு அவன் அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்கா. கைகேயி அம்மா வசிஷ்டர்லாம் ஒத்துண்டுட்ட. இங்க இருக்க வேண்டியவர் அது வேண்டான்னு சொன்னது அது நம்மாழ்வார் இங்கே சம்சாரத்திலே இருக்கும்போது எப்படி துக்கப்பட்டாரோ அதே துக்கம் பரதாழ்வானுக்கு இருக்கு. இல்ல மாத்தி வச்சுக்கோங்க, பரதாழ்வானுக்கு அப்போ என்ன துக்கம் இருக்கோ அந்த துக்கம். ஏன்னா சம்சாரத்துல பெரிய பிரச்சனை என்ன கேட்டா, இங்கே சுக துக்கங்கள்லாம் இருக்கட்டும், அந்த சேஷத்துவங்கிறது போயிடும். இங்க சேஷத்துவ ஞானங்கிறது குறைஞ்சிருக்கும். சேஷத்துவ ஞானம், சேஷத்துவ அனுபவம், அந்த சேஷத்துவ அனுபவ பரிவாகம் வரக்கூடிய கைங்கரியங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும், பெயருக்கு தான் இருக்கும். ஏன்னா சரீரத்துல இருக்கும், பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கும். இங்க சேஷத்துவ அனுபவத்தை காட்டிலும் வேற ஏதேதோ அனுபவங்கள் தான் நமக்கு பிரதானமா இருக்கும். அதனால
அந்த திருவிருத்தத்துல முதல் பாட்டிலையும் கடைசி பாட்டிலையும் அதாவது அந்த பிரபந்தம் எதுக்காக வருதோ அதனுடைய பலனை கடைசியில சொல்லுவான். எல்லாமே அப்படிதான். ஆழ்வார் எதை அனுபவிக்கிறோரோ அதே பலனை நமக்கும் கொடுக்க முடியுதான் சொல்லுவார். திருப்பாவை பார்த்தோம் வச்சுக்கோங்களேன். அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்தை செய்யார் சென்றிஞ்சு அங்கு அப்பறை கொண்ட வாற்றேன்னு பாடுற. கிருஷ்ணனை சேவித்து நாங்கள்லாம் அந்த நோன்பு நோற்று பறை பெற்றுக் கொண்டோம்னா அதை சொன்னா என்னன்னா 30 தப்பாமே இங்கே பரிசரிப்பார். அப்ப செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று. அப்ப உங்களுக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைக்கும். கிருஷ்ணனுடைய திருமாலுடைய அனுகிரகத்துக்காக தானே நாங்க இத்தனை விரதம் எல்லாம் இருந்தோம், பாட்டு பாடினோம். நீங்க இதை சொன்னால் உங்களுக்கும் அந்த கண்ணனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் பல. ஆழ்வார் எந்த அனுபவத்திலே பாடுகிறாரோ அதே அனுபவத்தை நமக்கு பலனாக சொல்ற வழக்கம். சுவாமி தேசிகரும் அப்படிதான். கோபால விஷயத்தில பார்த்தோமா, கிருஷ்ணன் நேர பார்த்து ஒவ்வொரு ஸ்லோகமா சாதிக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகமும் கிருஷ்ணன் நேரம் பார்த்து சாதிக்கிறார். கிருஷ்ண அனுபவம் கடைசியில என்ன சொல்றாருன்னா, இந்த கோபால விஷயத்தை சொல்லி பாருங்க, அனுசந்தானம் பண்ணுங்க, பார்த்தா என்ன கேட்டா கிருஷ்ணன் நேர பார்க்கலாம் அப்படின்னு. அனன்ய மனசா விநிர்மிதாம் வெங்கடேச கவினா ஸ்ருதிம் பட்டன்ன திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதே. வேணு ரசிகன் அவனும் நேரம் பார்க்கலாம். இதுதான் அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றத பார்த்தா திருவிருத்தத்துல என்ன பலன் சொல்றாரோ பார்த்தா அதுதான் திருவிருத்தம் மொத்தத்தில் அதான் விஷயம் அப்படின்னு. மட்டும் இல்ல, முதல் பாட்டுல அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு ஆரம்பிக்கிற. கடைசியில முடிக்க மாறன் விண்ணப்பம் செய்த எல்லா தொடையில் இன்னூறும். அது எப்படி ஆரம்பம் முடிவு கரெக்டா வருது பாருங்க. அடியேன் செய்யும் விண்ணப்பம் எந்த விண்ணப்பம் செய்யறாரோ அதைதான் முடிச்சு மாறன் விண்ணப்பம் செய்து சொல்லார் தொடையில் இன்னூறும் அப்படின்னு சொல்ற. என்ன விண்ணப்பம் செய்யறன்னா போயின்னு நானும் பொல்லா ஒழுக்கம் ஒழுக்கணும் இதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால திருவிருத்தத்திலே இதுதான் விஷயம். அப்போ ஆனா நடுவுல பார்த்தான்னா நாயிகா பாவத்துல நிறைய பாட்டெல்லாம் இருக்கேன் கேட்டா அதெல்லாமும் ஆற்றாமையினாலே அருளி செய்கிற பாட்டுகள் தான். எம்பெருமானை பிரிஞ்சு இருக்கிறபடினாலே, இந்த சம்சாரத்துல இருக்கிறபடினாலே ஆற்றாமையிலே அருளி செய்கிற பாசுரங்கள் தான் நடுவுல இருக்கிற பாசுரங்கள் தான். ஆத்ய ஸ்வீய பிரபந்தே, இப்போ முதல்ல வந்த பிரபந்தத்துல சம்சரித்தேர் துஸ்ஸகத்துவம், சம்சாரங்கிறது தாங்க முடியாமல் இருக்குன்னு பரதாழ்வான் அந்த சேஷித்துவத்தை தாங்க முடியாமல் பரதாழ்வான் எந்த நிலையில இருந்தாரோ அந்த நிலையில அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். உடனே எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, இவருக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு தோணித்து. சரி இவர் கேட்கிறாரு, அப்ப அந்த சம்சாரத்துல இவரை உத்தரணம் பண்ணலாமோ அப்படின்னு கேட்டா, இல்ல இவரை கொண்டு சில காரியங்கள் செய்யணும்னு எம்பெருமான் நினைக்கிறார். இவர் அவதாரம் பண்ண வச்சது எம்பெருமான் ஆனபடினாலே இவரை கொண்டு திருவாய்மொழி பரியந்தம் இவரை கொண்டு பாட வைக்கணும். இன்னும் பிரபந்தங்கள்லாம் வரணும், பாட வச்சு அதன் மூலம் சேத்தனர்கள்லாம் நிறைய பேர் ஜீவிக்கணும், உஜ்ஜீவிக்கணும் அப்படின்னு தானே பெருமாள் நடிச்சுட்டு இருக்க. அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் இங்கதான் இருக்கணும் அப்படின்னு விட்டார். ஆனால் இங்கதான் இருக்கணும்னா எப்படி இருப்பார்? அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டாமா? ஏதாவது அனுகிரகம் பண்ண வேண்டாமா? இல்லாட்டா முடிந்து விடுவார். ஆழ்வார் அப்படியே விட்டார்னா ஆழ்வார் முடிந்து விடுவார். சாமாரே வணிகண்டாங்கிற மாதிரி இருக்கார். சரி வேண்டாம், இவர் கூட்டுக்கலாம் அப்படின்னா பெருமாள் காரியம் நடக்காது. அப்ப பெருமாள் என்ன பார்த்தா, அவருக்கு தாற்காலிகமாக ஒரு அனுபவத்தை கொடுத்தா அவர் அனுபவிச்சுருப்பார். அவர் பாட்டு பகவத் அனுபவத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவர் வேற எதுவும் கேட்கல, அதுதான் கேட்டு இருக்கார். அதனால ஒரு பகவத் அனுபவத்தை கொடுத்தா அவர் பாட்டுக்கு அனுபவிச்சுருப்பாருங்கிறதுக்காக பெருமாள் சேவை சாதிக்கிற. அந்த சேவையை வச்சுதான் செக்கர்மா முகிலெடுத்து மிக்க செஞ்சுடர் பரிதி சூடி அஞ்சுடர் மதியம் பூண்டு அப்படின்னு அந்த பெருமாளுடைய சேவையை நினைத்து அதை அனுபவித்து ஆழ்வார் பாடியதுதான் ரெண்டாவது. அந்த ரெண்டாவது என்ன கேட்டா திருவாசிரியம். இதை பெருமாள் ஆழ்வார் அபேட்சித்தபடி இந்த பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து மொத்தமாக ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்து நீர் வந்துடும் சொல்லல. இந்த பிரகிருதி சம்பந்தத்திலே ஏதோ ஒண்ணு கொடுத்து அவரை ஒரு ஆஸ்வாசம் பண்ண வச்சிருக்க. அங்கேதான் இருக்கார், இல்ல தங்காரியம் நடக்கணுங்கிறதுக்காக. இது எப்படின்னா இதுவும் பரதாழ்வான் மாதிரி தான். பரதாழ்வான் பெருமாள் கிட்ட போய் கேட்கிறாரு, இல்லையோ நீர் திரும்பி வந்துடணும். ஆனா பெருமாள் வரல. ஏன்னா ஏதோ சில காரியங்கள் நடக்கணும், பெருமாளுக்கும் காரியம் நடக்கணும், பரதாழ்வானுக்கும் காரியம் நடக்கணும். இங்க மாதிரி தான் இங்க பெருமாளுக்கும் காரியம் நடக்கணும். ஏன்னா ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழியெல்லாம் பாட வைக்கணும். அந்த மாதிரி ராமாவதாரத்திலும் பெருமாளுக்கும் காரியம் நடக்கணும். என்ன காரியம் நடக்கணும்னா அந்த ராவண சம்ஹாரம் முதலானதெல்லாம் நடக்கணும்.
ஏன்னா தேவர்கள் கிட்ட தேவர்கள் சரணாகதி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக. அதனால அவருடைய காரியமும் நடக்கணும். அதே சமயம் பரதாழ்வானை கொண்டு ராஜ்யம் பண்ண வைக்கணும், ஜனங்களும் நன்னா இருக்கணும். எல்லாத்தையும் பெருமாள் பார்த்தா தன்னுடைய பாதுகையை கொடுத்து பரதாழ்வானுக்கு ஒரு ஆஸ்வாசம் பண்ணி, நீர் போய் பாதுகையை அனுபவிச்சுட்டு இரும் அப்படின்னா, பரதாழ்வான் பாதுகையை பெற்று லப்த மனோரசராக அவர் கிளம்புறார் அப்படின்னு வருதோ இல்லையோ, அந்த மாதிரி பரதாழ்வானுக்கு பாதுகை சேவை, பாதுகையை சூடி கொடுத்த போது எந்த அனுபவமோ அந்த அனுபவம் ஆழ்வாருக்கு திருவிருத்தத்தில். ஏன்னா பெருமாளை சேவிக்கிறார். இப்போ வேடிக்கையா இருக்கும், பரதாழ்வான் எனக்கு ராஜ்யமே வேண்டாம் அப்படின்னார், ஆனா கடைசியில் அவருக்கு தான் ராஜ்யம் இருக்கு. பரதாழ்வான் நான் பெருமாளை கூட்டிண்டு வருவேன், ஆனா கூட்டிண்டு வரல, ஆனா திரும்பி வந்துட்டார், சந்தோஷமா திரும்பி வந்தார். ஏன்னா தாற்காலிகமான அனுபவம் ஆனா கூட நல்ல அனுபவம் அது. அந்த மாதிரி பெருமாளுக்கு தெரியும் இல்லையா, யார் யாரை எப்படி இப்படி எல்லாம் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு. நம்மாழ்வார் போல இருக்கிறவாளை, பரதாழ்வான் போல இருக்கிறவாளை எப்படி எல்லாம் அவளை திருப்திப்படுத்தணும் பெருமாளுக்கு தெரியும். அதனால இரண்டாவது திருவாசிரியத்திலே பெருமாள் சுவானுபவத்தை, தன்னுடைய சேவையை ஆழ்வாருக்கு கொடுக்க, அப்போ அதை அனுபவித்துக் கொண்டு ஆழ்வார் ஆச்சரியமா இருந்தார். அதுல அந்த கடைசி பாசுரம் அதுல வரைச்ச கூட நான் ஆழ்வார் தன்னுடைய நிறைவை சொல்ற, மற்றுடையமும் ஒருமா தெய்வம் மற்றுடையமும் யாமே. எங்களுக்கு இப்படி ஒரு தெய்வம் இருக்கச்ச வேற ஒரு தெய்வம் எங்களுக்கு உண்டா, இந்த தெய்வம் தவிர வேற தெய்வம் எனக்கு உண்டா, ஆக இதிலே ஈடுபடும்படியான யோக்கியதை எனக்கு கிடைத்ததே அப்படின்னு அதையெல்லாம் நினைத்து ஆழ்வார் திருப்தரா இருக்கார் அப்படின்னு தான் பார்த்தோம். ஆக திருவாசிரியம் பாசுரம் முடிஞ்சது. அந்த அனுபவத்திலேயே ஆழ்வார் மூழ்கி கிடந்தான்னு பார்த்தோம். திருவாசிரியத்தை ஆழ்வார் அந்தாதியாக கடைசி பாட்டு அருளி செய்யாமல், ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாமா என அல்லது ஒருமா தெய்வம் மற்றுடையமோ யாமே. ஒரு ஆளிலை கண்ணன் வைபவம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு சமம் எதுவும் உண்டு வடபத்திர சாய் வைபவம்? ஏன்னு கேட்டான்னா, நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், ரொம்ப ரொம்ப உயர்ந்த பரத்வம், ரொம்ப ரொம்ப உயர்ந்த சௌலபியம் ரெண்டும் தெரியுறது ஆளிலை கண்ணன் வைபவத்தில் தான். ரொம்ப ரொம்ப உயர்ந்த பரத்வம் அப்படின்னா சர்வத்தையும் தான் சம்ஹாரம் பண்ணி பெருமாள் இருக்கான். மொத்த லோகமும் ஒரு பொருள் புறப்பாடின்றி முழுவதும் அகப்பட கறந்து அப்படின்னு ஒரு யாவகை உலகமும் யாவரவில்லா பிரம்மா சிவன் இந்திரன் உட்பட மொத்த பேரையும் தனக்கு சைத்துக்குள்ள உள்ளுக்குள்ள வச்சுன்னு பெருமாள் ஒன்றும் வெளியில இல்லாமல் பெருமாள் ஒருத்தர் மாத்திரமாக இருக்கார். அவர் தான் சம்ஹாரம் பண்றார் அப்படின்னா இந்த அளவு பரத்வம் எங்கேயும் இருக்காது. இது பரத்வம். இந்த அளவு பரத்வத்தை நம்ம எந்த ஒரு அவதார வைபவத்திலும் காமிக்க முடியாது, நாம கேட்டிருக்க முடியாது. வடபத்திர சாயி அவதாரம் அப்படின்னு பெயரு. ஏன்னா இப்படி ஒரு வைபவத்தை பெருமாள் காமிச்சிருக்க இந்த அவதாரத்தில். எந்த அவதாரத்தை சிருஷ்டி தீதி சம்ஹாரங்கள்லாம் காமிப்பாரான்னா இதுல காமிச்சிருக்கேன். அதே சமயம் சௌலபியம் அப்படின்னு பார்த்தான்னா ஒரு சின்ன குழந்தையாக ஒரு ஆலமரத்துல ஆல எல்லையில இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக அங்க மார்க்கண்டேயருக்கு பெருமாள் சேவை சாதிக்கிறார் அப்படின்னா, அப்போ ஒரு பக்கம் பார்த்தா பரத்துவம், இன்னொரு பக்கம் பார்த்தா ரட்சணம், ஏன்னா தம் வயிற்றுக்குள்ளே வச்சு ரட்சிக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தா சௌலபியம், இப்படிப்பட்ட பெருமாள், இந்த பெருமாள் நிறைய பேர் வேலை பண்ணிக்கிறார், ஆலை கண் வடபத்திர சாய் பெருமாள் அப்படின்னு. அப்ப இது ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு வைபவம் அங்க இருக்கு. இப்படிப்பட்ட தெய்வம் இருக்கும்போது நமக்கு வேற என்ன வேணும்? ஓர் ஆளிலை சேர்ந்த எம் பெருமாமா என அல்லது ஒருமா தெய்வம் மற்றுடையமோ யாமே. வேற என்ன தெய்வம் எனக்கு வேணும் அப்படின்னு ஆழ்வார் அந்த அனுபவத்திலேயே மூழ்கி வேற என்ன வேணும் அப்படின்னா வேற பெருமாள் கூட வேற வேணும் போல இருக்கு. அப்படி ஒரு அனுபவத்தில் ஆழ்வாருங்க மூழ்கி இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பெரிய திருவந்தாதி. அந்த அனுபவமே நீண்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அனுபவம் தான். அந்த அனுபவத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரதாழ்வான் கிட்ட பாதுகையை எடை பண்ணி பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் 14 வருஷம் இருந்தார் இல்லையா, அந்த மாதிரி எந்த அனுபவத்துல பாதுகா அனுபவத்துல இருக்கார். அதே மாதிரி இங்கேயும் ஆழ்வார் அதே அனுபவத்திலேயே திளைத்து அப்ப பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணலாம்? கைங்கரியம் பண்ண முடியும். பரதாழ்வான் பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார், வேற ஒண்ணும் பண்ணல.
ச பாதுகாபியம் பிரதமம் நிவேத்ய சகார பஷ்டாத் பரதோ யதாவத். பாதுகைக்கு நிவேதனம் பண்ணுவாராம். எல்லாத்தையும் நிவேதனம்னா தலிகை மட்டும் இல்ல, விஷயங்களை எல்லாம் நிவேதனம் பண்ணுவார். பாதுகைக்கு கொடை போட்டு, பாதுகைக்கு சாமரம் போட்டு, அந்த பெருமாளுடைய திவ்யமணி பாதுகா இருக்கல் அந்த பாதுகைகளுக்கு விஷயங்களை எல்லாம் விண்ணப்பம் பண்ணி, எங்கேயாவது அவர் பரதாழ்வான் கொஞ்சம் வெளியில போய் போகணும்னா பாதுகிட்ட சொல்லிட்டு போவார். எல்லா பாதுகை கிட்ட பாதுகா அனுபவம் அவருக்கு. யாராவது ராஜாவை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வந்தா பாதுகை போய் பாடுங்கன்னு, என்னை பத்தி பாடக்கூடாது. கவிகள்லாம் வருவா இல்லையா, ராஜாவை பத்தி புகழ்ந்து பாடணும்னா எல்லாரும் பாதுகை போய் பாடுங்க. யாராவது ராஜாவை சேவிக்கணும்னு வந்தா பாதுகை போய் சேவிங்க. யாராவது ராஜ காரியத்தை பார்க்கணும் அப்படின்னா, தன்னுடைய காரியத்தை சொல்லணும் அப்படின்னா பாதுகை கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற. எல்லாம் பிரதமம் பாதுகை. ச பாதுகாபியம் பிரதமம் நிவேத்ய. முதல்ல அங்க சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க. அதனாலதான் பாதுகா சாஸ்திரத்தை அழகா வரும். ஆஞ்சநேயர் திரும்பி வர, அதாவது பெருமாள் திரும்பி வரச்ச முதல்ல திருவடி ஆஞ்சநேயர் அனுப்புற, நீ போய் பரதன்ட்ட சொல்லு, நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆஞ்சநேயர் நேர பரதாழ்வான் கிட்ட சொல்ற, இந்த மாதிரி நாங்கெல்லாம் பெருமாள்லாம் வரப்போறான்னு. பரதாழ்வான் பண்ண முதல்ல பாதுகைட்டு போய் சொல்லுங்க. அப்புறம் எங்கிட்ட சொல்றது, பாதுகைட்ட சொல்லுங்க முதல்ல. ஏன்னா அவர் தான் ராஜ்யம், அவர் தான் காத்துட்டு இருக்க பெருமாளுக்க. அந்த மாதிரி பாதுகா அனுபவத்திலேயே இருக்காரு இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, இதே அனுபவம் இங்க இருக்க பெருமாள். இப்போ திருவிருத்தத்திலே இந்த பிரகிருதி சம்பந்தத்தை அறுத்து மோட்சம் தரணும்னு பிரார்த்திக்கிறவர், அடுத்து திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி ரெண்டுலயுமே இங்க பெருமாள் என்ன அனுபவம் கொடுத்திருக்காரோ அதுலதான் இருக்க. அப்போ வரதாழ்வான் அந்த பாதுகைக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இப்போ இங்க இருக்கும்போது இந்த பெருமாளுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஆழ்வார். என்ன கைங்கரியம் பண்ண போறீர் அப்படின்னு கேட்டா, முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே இயற்றுவாய் எம்மொடு நீ கூடி. கைங்கரியத்துக்கு நெஞ்சேன்னு மனசை கூப்பிடுற, தன்னுடைய நாக்க கூப்பிடுற. இயற்றுவாய், கொஞ்சம் கவிகள்லாம் சொல்லலாம், பெருமாளுடைய கீர்த்தியை பாடலாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுற. இந்த சரீரம் தான் வேண்டான்னு சொன்னார் திருவிருத்தத்துல. இந்த சரீரத்திலிருந்து என்ன வெளிப்படுத்தணும்னா, இப்ப சரீரத்துல இருக்க கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் கூப்பிடுற. எல்லாரும் வாங்கோ, கொஞ்சம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம், நம்மால முடிந்தவரை கைங்கரியம் பண்ணி கொண்டு இருக்கலாம் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. இது பரதாழ்வான் திரும்பி அதாவது பாதுகையை பெற்றுக்கொண்ட ஒரு வைபவம் இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரியான வைபவம் திருவிருத்தத்திலே. பாதுகையை பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு வந்தப்புறம் பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டு, பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு, பாதுகைக்கு சத்திரதாமரங்கள்லாம் வீசிக்கொண்டு 14 வருஷ காலம் காலத்தை எதிர்பார்த்து கொண்டு பரதாழ்வான் காத்திருந்தார் இல்லையா. அந்த அனுபவம் தான் இங்க பெரிய திருவந்தாதி. பெருமாளுக்காக எதிர்பார்த்து கொண்டு, அதே சமயம் இப்ப பெருமாள் கொடுத்திருக்கிற சேவையெல்லாம் வைத்துக் கொண்டு, பெருமாளுக்கு ஈன் கவி பாடுதல் முதலான கைங்கரியங்கள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் பண்ணிக்கொண்டு இங்க ஆனந்தமா இருப்பதற்காக இங்க பெரிய திருவந்தாதி அருளி செய்கிறார். இதுல என்ன விஷயம் தெரியும் அப்படின்னா, பரதாழ்வான் கிட்ட மறுபடியும் வரேன். பரதாழ்வான் 14 வருஷ காலம் போனதே தெரியல அப்படின்னு இருக்கணும். பொதுவா நமக்கெல்லாம் அப்படிதானே. 2025 ஒரு வருஷம் வந்தது, பார்த்தா அதுக்குள்ள ஹாஃப் இயர்லிங்கிறான், அதாவது 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் போனதே தெரியல. இப்போ அதாவது நாள்கள் மெதுவாக போகும், வருஷங்கள் விரைவாக போகணும்னு சொல்றான். ஒரு நாள் இருக்கும், அது பார்த்தா மெதுவாக போற மாதிரி இருக்கும், கார்த்தால மத்தியானம் சாயங்காலம். இதே அதான் மணிகள்லாம் இதே வருஷம்னு பார்க்க பார்த்தா வேகமா போற மாதிரி இருக்கு. வாரங்கள் வருஷங்கள் அப்படின்னா அது வேகமா போற மாதிரி இருக்கு. அப்ப பரதாழ்வான் 14 வருஷ காலம் அப்படின்னா அது போனதே தெரியாம போயிட்டா அப்படின்னா அப்படி இல்ல. அந்த 14 வருஷ காலம் ஒவ்வொரு காலமும் அவர் பெருமாளை எதிர்பார்த்துட்டு இருக்க. பெருமாள் திரும்பி வரணும், பாதுகையில இருக்க, பாதுகா அனுபவம் தான் பண்ணிட்டு இருக்க. ஆனா பெருமாளை மறக்கல. பெருமாள் எப்ப என்ன ஜடாமுடி தரிச்சுட்டு இருக்கார், மர உரி தரிச்சுட்டு இருக்கார். பெருமாளுக்காக தான் எல்லாமே. ஜடா உரி தரிச்சுண்டு மர உரி தரிச்சுண்டு பெருமாளை மாதிரி இருந்துட்டு, பெருமாள் தரையில படுத்துண்டு சரையு ஸ்நானம் பண்ணிட்டு விரதத்துல இருந்துட்டு கஞ்சி சாப்பிட்டு இருக்க பெருமாள் திரும்பி வர வரைக்கும் அப்படின்னு. அப்போ எப்ப திரும்பி வர போறாரோ, எப்ப நாம சேவிக்க போறோமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆசை அது இருக்கு. அடிக்கடி சொல்ற வழக்கம் இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் இஸ் பெட்டர் தான் ரியலைசேஷன். இந்த எதிர்பார்ப்புங்கிறது இருக்கும் இல்லையோ, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது.
அப்போ பெருமாளே நேரம் இருந்தா கூட பரதாழ்வானுக்கு அப்படி இருக்காது. ஆனா வரப்போறார். அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் 14 வருஷம்னா இன்னும் 13 வருஷம் இருக்கு, இன்னும் 12 வருஷம் இருக்கு, இன்னும் 11 வருஷம் இருக்குன்னு அதை தான் பாக்குறாரு. கடந்த காலத்தை பாக்குறது இல்லை, வரப்போற காலத்தை பாக்குறார். அப்படி அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. எம்பெருமானை நாம் என்னைக்கு சேவிக்க போறோமோ அப்படிங்கிறதுல பரதாழ்வானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அந்த அதே மாதிரி ஆசையில தான் ஆழ்வார் இருக்க. இப்ப அதுக்காக திருவிருத்தத்துல சொன்னதை விடல, இந்த பிரகிருதி சம்பந்தம் போகணுங்கிறது விடல. ஆனால் இங்க இதை அனுபவித்துக் கொண்டே அந்த ஆசையை ஆழ்வார் வெளிப்படுத்துறாராம் இங்க. அப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா, துவைதீகே ஸ்வரூபாத்யகிலமஹரேர் அன்வபூத்ஸ்பஷ்ட திருஷ்டம் கார்த்தீகே ஸ்வகீயாம் பகவதனுபவே ஸ்போரயாமாஸ தீவ்ராம் ஆசாம். திருத்திய பிரபந்தத்திலே 3வது பிரபந்தத்திலே ஆசையை வெளிப்படுத்துகிறார். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்கையும் வெளிப்படுத்தி, அதே சமயம் இந்த அனுபவம் இப்ப இருக்கக்கூடிய அனுபவம் இந்த அனுபவத்தோடு கூட அந்த எதிர்பார்ப்பு இப்ப அனுபவம் இருக்கு, பின்னாடி வரக்கூடிய எதிர்பார்ப்பு அப்படின்னு இருக்கு. ரெண்டுமே கலந்து போகணும். ஏன்னா இப்போ ஒண்ணு இல்லை, இப்பவும் படவில்லை, பின்னையும் நல்ல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது. அப்போ தீவிரமான தீவிரமான ஆசை வெளிப்படுத்த சுவாமி தேசிகன் சொல்றார். அதனால்தான் இது பெரிய திருவிழா. ஏன்னா இது பெருசு முன்னாடி இருக்கிற திருவந்தாதியே 2ஆம் திருவந்தாதி 3ஆம் திருவந்தாதி 4ஆம் திருவந்தாதி. ஆனா அதுல எல்லாத்தையும் சேர்ந்து ஆனா பெரிய விஷயம் இருக்கிறபடினாலே பெரிய விஷயம் என்ன கேட்டா ஆழ்வாருடைய ஆசை. தீவிரம் ஆசாம். பரதாழ்வானையே நம்ம எடுத்துப்போம். பரதாழ்வானுக்கு ராமனை போய் சேவிச்சது இருக்கட்டும், பின்னாடி பெருமாள் திரும்பி வருது அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் 14 வருஷ காலம் அவர் ஜடா மடவுரியில தரிச்சுட்டு காத்திருந்தாருங்கிறது தான் பெரிய விஷயம். பரதாழ்வானை பொறுத்தவரை எல்லா விஷயத்தை காட்டிலும் பெரிய விஷயம் இவருடைய 14 வருஷம் காத்திருப்பு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். அதனால்தான் பெருமாள் ராமன் என்ன பண்ற, அந்த ராவண சம்பாரம் முடிச்ச உடனே முதல் காரியமா பரதனை பார்க்கணும் அப்படின்னு கிளம்புற, பரதனுக்கு ஆசுவாசம் பண்ணணும், பரதனை பார்க்கணும் அப்படின்னு கிளம்புற. ஆகையினால அவருக்கு பரதாழ்வானுக்கு அந்த எதிர்பார்ப்புங்கிறது பெரிய விஷயம் மாதிரி ஆழ்வாருக்கு இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிக மிகவே பெரிய விஷயமா இருக்கு. அதனால இந்த பெரிய விஷயம் ஆழ்வாருடைய ஆசைங்கிறது எவ்வளவு பெருசுங்கிறது திருவாய்மொழியில கடைசியில வரும். சூழ்ந்தகன் ஆண்டு இறந்தா முடிவில் பெரும் பாழேயோ சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர்ச்சோதியோ சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான் அவின்பமேயோ சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா வரச் சூழ்ந்தா ஏ. என்னுடைய அவா அப்படின்னு சொல்றார் ஆசை. இது அதனில் பெரியங்கிற எல்லாத்த காட்டிலும் பெருசு. உலகத்திலேயே எல்லாத்த காட்டிலும் பெருசுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க கேட்டா பிரகிருதி மண்டலம் தான் எல்லாத்த காட்டிலும் பெருசு. ஏன்னா ஆகாசம் தான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருசு. அதை காட்டிலும் பெருசு பிரகிருதி மண்டலம் அப்படிங்கிறது. அந்த பிரகிருதி மண்டலத்தை காட்டிலும் பெருசு இது அப்படின்னு கேட்டான்னா முக்தாத்மாவனுடைய ஞானம். ஜீவர்கள் முக்தா ஜீவர்கள் இருக்காளே நித்தியசூரிகள் முக்தர்கள், இவருடைய ஞானம். ஏன்னு கேட்டா அவ அங்கிருந்து எல்லாத்தையும் பாக்குறா, பிரகிருதி மண்டலத்தையும் பாக்குறா, அதுக்கப்புறம் இதையும் பாக்குறா, சீவைகுண்டத்தையும் பாக்குறா. அதை காட்டிலும் பெருசு எதுன்னா பகவானுடைய சங்கல்ப ஞானம். ஏன்னா அந்த சங்கல்ப ஞானத்தால் தான் இவர்கள் முக்தாத்மாவே ஆயிருக்கா, மோட்சமே அவளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சங்கல்ப ஞானத்தை காட்டிலும் பெருசு என்னுடைய ஆசைங்கிறார் ஆழ்வார். அங்க எல்லாத்த காட்டிலும் சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்து என்னென்ன எடுத்தங்களோ எல்லாத்த காட்டிலும் பெருசாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆசை அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. அந்த ஆசையை பெருமாள் கடைசியில தீர்த்து கட்டுற அப்படின்னா ஆசை பலனை கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அளவு ஆசை, அந்த ஆசையை வெளிப்படுத்துது. அப்புறம் அந்த ஆசையினுடைய பலனாக ஆழ்வார் மோட்சத்துக்கு போனார் அப்படிங்கிறது திருவாய்மொழியில வரப்போகுது. அதுல அந்த ஆசையும் கூட இருக்கும். அதோடு கூட பெருமாளுடைய விசேஷ அனுகிரகங்கள் தொங்கும் பகனும்ல வரும், எப்படி இங்கிற அனுபவத்தை கொடுத்தாருன்னு. அதுக்கப்புறம் மோட்சத்துக்கே அப்படின்னு வரப்போகுது. அது திருவாய்மொழிங்கிறது வேதாந்தத்தினுடைய பரம ரகசியமா இருக்கு. அப்படின்னால உபாயம் உபேயம் எல்லாத்தையும் சொல்றது. இப்போ இந்த பிரபந்தத்துல இப்படி பகவத் அனுபவத்தோட கூட ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் சொல்லி அந்த பகவத் விஷயத்தை தாம் அனுபவிக்கிற விதத்தையும் ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார் அப்படின்னு.
பகவத் விஷயம் எப்படி இருக்கும் கேட்டான்னா அது அனுபவங்கிறது முடியாம இருக்கும். உலகத்துல எந்த விஷயம் ஆனாலும் சரி ஓரளவுதான் அனுபவிக்க முடியும். நம்ம எத்தனை நாள் நித்தியமேவா திருக்கணும் பண்ணி சாப்பிட முடியும்? நித்தியம் திருக்கணும் பண்ணி சாப்பிட முடியுமா யாராலையாவது? நித்தியம் பிரச்சனை பண்ணி சாப்பிட முடியுமா? எந்த அனுபவத்துக்குமே ஒரு லிமிட் உண்டு. அதுக்கு மேல போனா அது நல்லா இருக்காது. ஆனால் பகவத் அனுபவம் அப்படிங்கிறது மேல 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 வர்த்திச்சுட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். திருவாய்மொழி அனுபவம் தான் எடுத்துக்கோங்களேன். எத்தனையோ தடவை திருப்பி திருப்பி கேட்கறவெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி மேல மேல அனுபவிச்சுட்டே இருக்கலாம்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அனுபவத்தை 4 பேரிடம் சொல்லும்படியும் இருக்கும். இதுக்கு பயம். இந்த அனுபவத்தை எல்லாம் இவன் என்ன அனுபவிக்கிறானோ இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. இவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் வந்ததுன்னா அது வெளியில சொல்ல மாட்டான் அவன். ஏன்னு கேட்டா எதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவருக்கு பொறாம எதுக்கு வரணும் அப்படின்லாம் தோணும். ஆனால் பகவத் அனுபவத்தை நல்லா தாராளமா வெளியில சொல்லுவான். இப்படி பெருமாள் அனுபவம் கொடுத்தா, இப்படி பெருமாள் சேவை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம். அதனால தானும் ஒரு குறைவில்லாமல், அதாவது ஒரு திருப்தி இல்லாமல் மேல 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 அனுபவிக்கலாம் படி இருக்கும். அப்புறம் அதை 4 பேரிடம் சொல்லும்படி இருக்கும். இதுதான் பகவத் அனுபவம். அதனால அதை இப்பொழுது ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார் இந்த பெரிய திருவந்தாதியிலே. அதை தானும் நன்றாக அனுபவித்து நமக்கும் நன்றாக அருளி செய்கிறார் அப்படிங்கிறது இதுல இருக்க பெரிய திருவந்தாதியில விஷயம். துர்யே யதேஷ்டம் பகவத் அனுபவாத் ஆப முக்திம் ஷடாரிஹி. 4வது பிரபந்தத்துல மோட்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரக்கூடிய சில பகவத் அனுபவங்கள் அதெல்லாமும் பெற்றுக்கொண்டு நமக்கும் சில உபதேசங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு ஆழ்வார் வீடவின் முற்றம்ல உபதேசம் தான் பண்ற. நமக்கும் உபதேசங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு ஆழ்வார் கடைசியில மோட்சத்துக்கு போறார் அப்படிங்கிறது. பெருமாள் ஸ்ரீராமன் எழுந்தருளின் அப்புறம் பரதாழ்வான் எப்படி நடந்துட்டாரோ அந்த மாதிரி அதுக்கு உதாரணம். பெருமாள் ஸ்ரீராமன் எழுந்தருள போறார், ஆஞ்சநேயர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டார். அப்போ பரதாழ்வானோட நிலை எவ்வளவு சந்தோஷம் எப்படி இருந்தது. அந்த மாதிரி இங்க அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுதழின் மனநே அப்படின்னு துயரது சுடரடி தொழுதழின் மனநேகத்துக்கு பிள்ளான் வியாக்கியானம். அப்படி ஆசிரித சமஸ்த துக்க அபனோதன சுவாவமான எம்பெருமான் திருவடிகளிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித கைங்கரியம் பண்ணி உஜ்ஜீவி என்று தம் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார் அப்படின்னு வரும். எம்பெருமானுடைய திருவடிதான் நமக்கு சோகத்தை எல்லாம் போக்கும். அதனாலே அதுல கைங்கரியம் பண்ணணும், சர்வ விதமான கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு மனசை பார்த்து சொல்ற. மோட்சத்துக்கு ஆரம்பம் தான் முதல்லயே, அதுக்காக சொல்றேன். முதல் பாட்டிலேயே அந்த மோட்ச அனுபவத்துக்கு தான் ஆரம்பிக்கிறார் அங்க திருவாய்மொழியில. கடைசியில மோட்சத்துக்கே போறார் அப்படின்னு வரும். ஆக இப்படி பகவத் அனுபவ விஷயத்தை நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டு ஆழ்வார் தாவுமே தன்னுடைய கரணங்களுடன் கூட அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அந்த எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கிறபடினாலே இதற்கு பெரிய திருவந்தாதி என்பதாக ஒரு ஆச்சரியமான ஒரு திருநாமம். அந்த பெரிய திருவந்தாதியில ஆழ்வார் அனுபவிச்ச ரீதியிலே நாம இப்போ பார்க்க போறோம். இதுல முதல்ல தனியன் பாசுரம். முந்தொற்றணிஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி சந்த முருகூரும் சோலை சோழ் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு. ஸ்ரீ பகவத் ராமானுஜர் தாமே சாட்சாத்தாக அருளி செய்த தனியன். இந்த தனியன் ஆழ்வார்கிட்ட மிகவும் ஈடுபாடு பகவத் ராமானுஜருக்குங்கிறது நல்லா தெரிஞ்ச விஷயம் தானே. எல்லாமே மாறன் துணைடி கீழ் வாழ்வை யோக்கும் ராமானுஜன் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். அதனால அவர் சொல்றார் ஆழ்வார் பெரிய திருவந்தாதி அருளி செய்தார் இல்லையா, அதனால அந்த ஆழ்வாருடைய திருநாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு இந்த தனியன்ல சொல்றார். குருகூரன் மாறன் பேர் கூறு. குருகூரன் திருக்குருகூரை சேர்ந்தவன். நல்லார் நவில் குருகூர் நகரான் ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். அழகான வார்த்தை பாருங்க. குருகூர் நகரானா, நல்லார் நவில் குருகூர் நகரான். குருகூர் அது என்னதுன்னு கேட்டா நல்லார்கள்லாம் கேட்டு பாருங்கிற. நல்லவாள் கேட்டு பாருங்க குருகூர்னா என்னன்னு தெரியும். அவெல்லாம் எப்பவும் சொல்லிட்டு இருக்கா. நல்லார் நவில் குருகூர் நகரான் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஆழ்வாரே பல இடத்துல குருகூர் கடைசி பாட்டுல அதான் சொல்ற வழக்கம். குருகூரன் மாறன் ஆழ்வார் தான் காரிமாறன். அவருடைய பேர் கூறு, அவருடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிரு அப்படின்னு இங்க ஸ்ரீபாஷ்யக்காரர் அருளி செய்கிறார். நம்மாழ்வாருடைய பிரபந்தம் இருக்கட்டும், முதல்ல அவருடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டு ஆனந்தமாக இருக்கலாம். தனியனாக அவரை சேவித்து விட்டு நம்ம இது பண்ணணுங்கிறது மாத்திரம் இல்லை.
ஆழ்வாருடைய திருநாமத்தை சொல்றதே ஆனந்தம் அப்படின்னு மதுர்கவிகள் மாதிரி சொல்ற. அன்னிக்கும் அமுது என்ன அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கே என்னட்டா கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. தென்குருகூர் நம்பின்னு சொன்னாலே என் நாக்கள் அமுது ஊரும், நாக்கெல்லாம் தித்திக்கும் அப்படின்னு மதுர்கவி ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரியாக ஆழ்வார் பெயரை சொல்லுவோம். ஆழ்வாருக்கு எப்படி பெரிய திருவந்தாதியில எம்பெருமானுடைய புகழை பாடுவோம் தான் சொல்ற. புகழ்வோம் அப்படின்னா ரெண்டாவது பாட்டு ஆரம்பம். முதல் பாட்டுல எம்பெருமானுடைய புகழை சொல்லலாம் அப்படின்னு தான் அந்த மனசு நாக்கு அப்படின்னா நயப்புடைய நாவின் தொடைகளை என்ன சொல்ற, இயற்றுவாய் எம்மோடு நீ கூடி. எதை சொல்லணும்னா நற்பூவை பூவி என்ற வண்ணன் புகழ்னு வரும். எம்பெருமானுடைய கீர்த்தி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லலாம் தான் சொல்ற. அப்ப எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும் போது ஆழ்வாருக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி ஆழ்வாருடைய திருநாமத்தை சொல்லும் போது எங்களுக்கு இருக்கும் நாக்கு அப்படின்னா அந்த முதல் பாட்டுக்கு அர்த்தம். கண்ணின் சித்தம் பாட்டுக்கு அர்த்தம் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரியாக இங்க நாக்கை கூட்டு குருகூர் மாறன் பேர் கூறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னு வச்சு. ஆனா நாக்கு வருவதற்கு முன்னாடி மனசு வரணும். முதல்ல மனசு, அப்புறம் தானே நாக்கு. அதனால முதல்ல மனசை கூப்பிடுற, மனசே ஆழ்வாருடைய திருநாமத்தை சொல்லு அப்படின்னு. ஏன் முதல்ல மனசை கூப்பிடுறாருன்னா ஆழ்வார் பாட்டு அப்படிதான் இருக்கு. முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே அப்படின்னு மனசேன்னா கூப்பிடுற முதல் பாட்டிலேயே. ஆழ்வாருக்கு அவர் மனசுன்னா ரொம்ப பிடிக்கும். திருவாமியில கூட முதல்ல மனசைதான் சொல்றார், மனசை பாராட்டுறார். மனசுனா ரொம்ப பிடிக்கும். சொல்றார் மனசே பூவென்ற வண்ணன் புகழ் அப்படின்னு எம்பெருமானுடைய புகழை பாடலாம் அப்படிங்கிறார். அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்றான்னு கேட்டான்னா மனசே ஆழ்வார் புகழை பாடலாம் அப்படின்னு மனசை கூட்டு சொல்ற. அந்த ஆழ்வார் பாட்டுக்கு ஏத்த மாதிரி தனியன் பாருங்க, அதுதான் ஆச்சரியம். அதுவும் இல்லாம முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்றணிஞ்சே அப்படின்னு ஆழ்வார் பாட்டு. அதான் முயற்றி தரித்துரைத்து அப்படின்னு அதே தனியில் அதே போட்டா நான்முகன் திருவந்தாதி கொள்ளியோ நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு வரும். தனியில் என்ன வரும்னா நாராயணன் படைத்தான் நான்முகனை நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தான் என்னும் சொல். பிரபந்தத்தினுடைய பரம தாற்பயங்கிறது தனியில் வரணும். இப்ப பெரிய திருவந்தாதில் விஷயம் என்னன்னா மனசு நாக்கு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு எம்பெருமானுக்கு பரதாழ்வான் கைங்கரியம் செய்யற மாதிரி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் இதுல விஷயம். கைங்கரியம் பண்ணிட்டு ஆசை உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துற. அதனால அதே மாதிரி இங்க தனியனும் அமைக்கிற. முந்தொற்ற நெஞ்சே அதே வரியே வருது. இப்போ முந்தொற்ற நெஞ்சே முயற்றி தரித்து உரைத்து. முந்தொற்ற நெஞ்சே எனக்கு முன்னாடி வருகிற நெஞ்சமே, நான் கைங்கரியம் வரணுங்கிறதுக்கு முன்னாடியே நீயாக வரக்கூடிய நெஞ்சமே, நான் ஈடுபடுவதற்கு முன்னாடியே மனசு ஈடுபட்டுருதான். நான் ஈடுபடணும், ஆத்மா ஈடுபடணும் இல்லையோ. ஆத்மா ஈடுபடுறதுக்கு முன்னாடி மனசு ஈடுபட்டுடும் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா முன்னாடி ஓடி போயிடும் அது. முந்தொற்ற நெஞ்சே ஆழ்வார் இத பல விஷயத்துல சொல்லிருக்க. என்னுடைய மனசே அப்படின்னு நன்றே நெஞ்சே நல்லை நல்லை உன்னை பெற்றால் அப்படிங்கிற நல்லது நல்லது அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி முந்துற்ற நெஞ்சே எனக்கு முன்னாடி ஆழ்வாரை போற்றுவதில் ஈடுபாட்டுடன் விரைந்து போகக்கூடிய மனசே, முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி. முயற்றி தரித்து உரைத்து. முயற்றி அப்படின்னா முயற்றின்னு இந்த பிரபந்தம் ஆரம்பத்துல முயற்றி தான் இருக்கு. அந்த முயற்றின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பெரிய திருவந்தாதி இதை தரித்து, இதை நல்லா மனப்பாடம் பண்ணி உரைத்து அதை வாயால சொல்லி வந்தித்து சேவித்து வாயார வாழ்த்தி, ஆழ்வாரே வாயார வாழ்த்தி. அந்த பெரிய திருவந்தாதியை சொல்லிண்டே அப்படியே ஆழ்வார வாயார வாழ்த்தான். முயற்றி தரித்து உரைத்து. முயற்றி அதாவது அமல்நாதிபிரான் அப்படின்னு அந்த பிரபந்தத்துக்கு பெயர். என்ன அமல்நாதிபிரான் ஆரம்பிக்கப்பட்டினால கண்ணின் சிறுத்தாமூர் பிரபந்தத்துக்கு பெயர். என்ன கண்ணின் சிறுத்தாமூர் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையோ, அதனால இல்லையா. அந்த மாதிரியாக முயற்றின்னு ஆரம்பிக்கிறது இல்லையோ, அதனால இதுக்கு முயற்றினே ஒரு பெயர் உண்டு இந்த பெரிய திருவந்தாதிக்கு.
அந்த முயற்றியை தரித்து உரைத்து அதனா மனப்பாடம் பண்ணி அதை வாயால சொல்லிட்டு வந்தித்து வாயார் வந்தித்துனா நன்னா சேவித்து கீழ் விழுந்து சேவித்து ஆழ்வாரை வாயார வாழ்த்தி கொண்டு முதல் வேளாளர் சொல்றாரு கட்டியா பாவின் இன்னிசை பாடி திரிவனேங்கிறார். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டான்னா தேவமற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவனை. நான் நம்மாழ்வாருடைய திருவாழ்மையை பாடிட்டு இருப்பேன். பாடிட்டு நம்மாழ்வார மனசுல நினைச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஆழ்வாருடைய பாட்டை பாடிட்டு ஆழ்வார மனசை வச்சு சேவிச்சிருக்கலாம். வேற என்ன வேணும் அப்படின்னு கூப்பிடுறேன். முந்தொட்ட நெஞ்சே முயற்றி தடி துரைத்து வந்தித்து வந்தனம் செய்து கீழே விழுந்து சேவித்துன்னு அர்த்தம். வாயார வாழ்த்தி வாய் பெற்ற பயன் ஒண்ணு இருக்கும். வாயின் ஒண்ணு பெருவாள் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன கேட்டா என்னுடைய வாயார நம்மாழ்வாருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி 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 குருகூர் மாறன் குருகூரான் அப்படின்னும் மாறன் அப்படின்னும் சடகோபன் அப்படின்னும் இந்த மாதிரி ஆழ்வாருடைய திருநாமங்களை ஒரு ஐதிஹ்யம் கூட சொல்றது உண்டு. சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு சமயம் ஒருவனுடைய கிரகத்துக்கு போனாராம். இந்த கிரகத்துல இருக்கணும் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் சேவிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைகளை கூட்டானாம். அவ குழந்தைகள் ஒருத்தனுக்கு மாறன்னு பேர், ஒருத்தனுக்கு சடகோபன் பேர், ஒருத்தனுக்கு குருகூரன் பேர், இந்த மாதிரி ஆழ்வாருடைய திருநாமத்தையே வச்சிருக்கான். அப்படி ஒருத்தரையா கூப்பிடறா, மாறா வா, சடகோபா வா அப்படின்னு. அப்ப ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதித்தாராம், ஒரு 4 குழந்தைகளை பெற்றெடுத்து நம்மாழ்வாருடைய 4 பெயரை வைத்து ஆயார வாழ்த்தக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லாமல் நான் சன்னியாசியா இருக்கேன். நான் கிரகஸ்தாசிரமத்துல இல்ல, சன்னியாசியா இருக்கேன். குழந்தைகளுக்கு அந்த பெயர் வச்சு அதை கூட்டிட்டுதான் வந்தித்து வாயார வாழ்த்தி. வாயார கூப்பிடலாமே, குழந்தைகளுக்கு நல்ல பெயரை வச்சோன்னா அந்த பெயரை சொல்ற காலத்துல பகவானுடைய திருநாமத்தை வாயார நாராயணா நாராயணான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆழ்வார் திருநாமத்தை சொல்லலாமே. அந்த மாதிரி வந்தித்து வாயார வாழ்த்தி. இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டான்னா முயற்றி அப்படின்னா இந்த பிரபந்தன்னு கூட அர்த்தம் வேண்டாம். நம்மாழ்வாருடைய திருநாமத்தை முயற்றி தரித்து, முயற்றினா முயற்சியோடு கூடி, தரித்து உரைத்து, முதல்ல அதிலே முயல வேண்டும், பின்பு அதை தரிக்க வேண்டும், பின்பு அதை உரைக்க வேண்டும். அப்படிதானே நம்மளா திருவாய்மொழி படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். முதல்ல திருவாய்மொழிக்கு முயல் வேணா சந்தையெல்லாம் சொல்லி திருவிழா சந்தையெல்லாம் சொல்லணும், அதான் முயல் இதெல்லாம் வச்சப்போம். அப்புறம் தரித்து அப்படின்னா அதை திருவிழான்னு சொல்லி மனப்பாடம் பண்ணா தரித்து. அப்புறம் உரைத்து அப்படின்னா அதை பாராயணம் பண்ணி கோயில்கள்லாம் சேவாகாலம் பண்ணா உரைத்து. முயற்றி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி. நம்ம இத்தனை பண்ணணும் இல்லையோ, அந்த மாதிரி ஆழ்வார் திருநாமத்தையும் முதல்ல அதுல ஈடுபாட்டோட இருந்து முயற்றி ஈடுபாட்டோட இருந்து தரித்து அதிலே அதையே மனசிலே தரித்து உரைத்து அப்படிங்கிற ரீதியில அதையே சொல்லி கொண்டு இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் திருநாமத்தையே சொல்றதா கூட நாம வச்சுக்கலாம். ஏன் இந்த முயற்றி தரித்துரைத்துனா என்ன, அதுல என்ன முயற்சி பெரிய அளவுல வேணும்னு கேட்டா ஆழ்வாரோட மட்டுமல்லாமல் ஆழ்வாரை சேர்ந்தவர்கள் யார் யார் இருக்காளோ எல்லாரையும் சேர்த்து வச்சு அவர்கள் திருவடிகளே ஈடுபடணும்னு அர்த்தமா. அதனால்தான் முயற்றி தரித்துரைத்து. அதாவது என்ன கேட்டா உண்மையான பக்தி வரணும் அப்படின்னா அது பாகவதாளோட கூட சேர்ந்து வந்தாதான் உண்மையான பக்தி அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியன்ட்ட பக்தி இருந்தா போறாது. ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா ஒரு ஆச்சாரியன், அவர்கிட்ட இவருக்கு ரொம்ப பக்தி இருந்தது, சிஷ்யருக்கு ரொம்ப பக்தி, அளவில்லாத பக்தி இருந்தது. கொஞ்ச நாள்ல என்ன ஆச்சுன்னா அந்த ஆச்சாரியனுடைய புத்திரர் ஒருத்தர் இருந்தார், அவருக்கண்டா இவருக்கு ஆகல, அவரோட சண்டை வந்துருக்கு. அதுக்கப்புறம் கால விசேஷத்துல அவரே சொன்னார், என்ன ஆச்சாரிய பக்தி, நீர் ஆச்சாரியன்கிட்ட ரொம்ப அந்தரங்கமா இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன பக்தி, எனக்கு நான் என்ன பக்தியா இருந்தேன். உண்மையில அவரிடம் எனக்கு பக்தி இருக்குமானால் அவருடைய சிஷ்யர்கிட்டயும் அந்த பக்தி இருக்கணும், ஆனா எனக்கு இல்லையே அப்படின்னார். இது நடந்த விஷயத்த சொல்றேன். அந்த மாதிரியாக ஆழ்வார்கிட்ட பக்தி உண்மையில இருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆழ்வாரை சேர்ந்தவர்கள் எல்லார்கிட்டையும் அந்த பக்தி இருக்கணும். அதனால்தான் முயற்றி, எல்லாமே முயன்றுதான் வரும், சுலபமா வந்துடாது. முயற்றி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி. அப்புறம் வந்தித்து கீழே விழுந்து சேவித்து வாயார வாழ்த்தி அப்படின்னு வாய் படைத்த பயனாக ஆழ்வார் திருநாமங்களையே வாழ்த்தி கொண்டு சந்த முருகூரும் சோலை சூழ் வைப்பும் பொருணல் குருகூரன் மாறன் பேரு கூரூர். ஆழ்வாரை வந்தித்து அப்படின்னா அவருடைய திருமேனியை சேவித்துங்கிறபடினால
கண்ணால பார்த்து கீழ் விழுந்து சேவித்து எல்லா அர்த்தமும் இருக்கு இதுல. அப்புறம் ஆழ்வாரை பத்தி சொல்லும்போது ஆழ்வாரே கடைசியில தன்னுடைய திருநாமம் தன்னுடைய ஊருடைய திருநாமம் சொல்லிதானே சொல்றார். அதனால சந்த முருகூரும் மொய்பூம் பொருணல் குருகூர் அப்படிங்கிற. சந்தன்னா சந்தனம், முருகூன்னா தேன். திருக்குறுவரை பற்றி ஆழ்வார் அங்கங்க சொல்லிருக்கிறத பார்த்தா ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி சந்தனமும் தேனும் அப்படியே கொட்டி கிடக்கிறதா. சந்தனத்தோடு கூட மகரந்த பிரவாகம், இந்த தேனெல்லாம் இருக்கக்கூடிய மொய் சோலைகள். சந்த முருகூரும் சோலை, சோலை சந்தன மரமும் இருக்கு, நல்ல வாசனை, நல்ல புஷ்பம், தேன் எல்லாம் இருக்கு. சோலை சூழ், இந்த சோலை சூழ்ந்து இருக்கக்கூடிய மொய்ப்பூம் பொருணல், அழகான தாமிரபரணி. இது சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா தாமிரபரணி நதிக்கரையில ஆழ்வார், அதனாலதான் தாமிரபரணியோட குளிர்ச்சி ஆழ்வார் வாக்குல இருக்குன்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அந்த குளிர்ச்சி தான் நம்ம சம்சார தாபத்தை போக்குறது. திருவாழ்மொழியில இருக்கக்கூடிய குளிர்ச்சிக்கு காரணம் அந்த தாமிரபரணி. அந்த மாதிரி மொய்ப்பூம் பொருணல் அப்படின்னா, பூம்னா அழகான அர்த்தம், மொய் அப்படின்னா நிறைந்து இருக்கிறன்னு அர்த்தம். நன்னா பிரவாகம் போறது அழகா இருக்கு. தாமிரபரணி பூ நன்னா இருக்கும், பார்த்தாலே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் நல்லார் நவில் குருகூர் நகரான். ஆழ்வார் அடிக்க ஒரு தரம் சொல்லிக்கிறார் குருகூரன் குருகூரன் சொல்லிட்டு. அதாவது 10 பாட்டுக்கு ஒரு தரம் வந்துட்டு இருக்கு திருக்குறுகூரை பத்தி. திருக்குறுகூருக்கு 10 பாட்டு தான், ஆனா 10 பாட்டுக்கு ஒரு தரம் திருக்குறுகூர் வரும். ஏன்னா ஆழ்வார் சம்பந்தத்தினால. அந்த மாதிரிதான். அதனாலதான் சுவாமி தேசிகன் என்ன பண்றாருன்னு கேட்டா, திவ்ய தேச மங்களாசாசனம்னு ஒண்ணு. சுவாமி தேசிகன் எந்தெந்த திவ்ய தேசத்துல என்னென்ன மங்களாசாசனம் பண்ணார் அப்படின்னு அதெல்லாம் தொகுத்து அடின்னு ஒரு புஸ்தகம் போட்டேன். வடக்க சால கிராமத்துல, பத்ரிகாசிரமத்துல, அயோத்தியால, மதுரால, இந்த மாதிரி அங்கங்க மங்களாசனம் பண்ணிருக்க ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தொகுத்து போட்டதுல திருக்குறுகூர் வருது, திருவனந்தபுரம், திரு அணை, அதாவது சேத்துக்கரை மாதிரி, திருமாலிருஞ்சோலை எல்லாம் வருது, ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லாம் உண்டு. திருக்குறுகூர் வரைச்ச அங்க என்ன எந்த எப்படி மங்களாசனம் பண்றாருன்னு பார்த்தா, ஆழ்வார மங்களாசனம் பண்ணிருக்க, பெருமாள் மங்களாசனம் பண்ணல. ஏன்னா தேவமற்ற அறியேன். திருக்குறுகூர்ல ஆழ்வார் தானே விசேஷம். ஆழ்வார் திருநகரின் தான் பேரு திருக்குறுகு. இப்போ திருக்குறுகுன்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த பக்கங்கள்ல ஆழ்வார் திருநகரின் தான் பெயர். அதுக்கு ஆழ்வாருடைய திவ்ய தேசம் அப்படின்னு தான் பெயர். அப்ப ஆழ்வாரத்தான் அங்க மங்களாசனம் பண்ணிருக்காரு இல்லையா. ஆஹா, இந்த இடத்துல என்ன கேட்டாருன்னா, ஆழ்வார் 10 பாட்டுக்கு ஒரு தரம் அந்த குருகூர்னு சொல்றபடினால சுவாமி தேசிகன் பார்த்தார், ஆழ்வார் 10 பாட்டுல குருகூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் பொலிந்து நின்ற பிரான் கண்டீர் அப்படின்னு பொலிந்து நின்ற பிரானை பாடியிருக்கார். ஆனால் 10 பாட்டுக்கு ஒரு தரம் 100 பாட்டுல திருக்குறுகூர்ல தன்னை பாடியிருக்கார், அது தன்னை பத்தி சொல்லிருக்க. அப்ப திருக்குறுகூர் பெருமாளை பத்தி 10 பாட்டு இருக்கு, திருக்குறுகூர் ஆழ்வாரை பத்தி 100 பாட்டு இருக்கு. அதான் விஷயம். அதனால என்ன பண்றாரு சுவாமி தேசிகன், ஆழ்வாரை பத்தியே பாடுறார் அப்படின்னு வரும். அதனால இங்கேயும் சந்த முருகூரும் சோலை சூழ் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு. மாறனுடைய திருநாமத்தை சொல்லு நெஞ்சே, முந்துற்ற நெஞ்சே, முன்னாடி வரக்கூடிய நெஞ்சே, எனக்கும் முன்னாடி வரக்கூடிய நெஞ்சே, நீ எந்தமிழ் என் திசையும் அறிய இயம்புகேன் ஒன்னமிழ் சடகோபன் அருளையே அப்படின்னு சொன்ன மாதிரியாக நம்மாழ்வாருடைய அருளையே சொல்லிக் கொண்டிரு, நம்மாழ்வாருடைய பெயரையே சொல்லிக் கொண்டிரு அப்படின்னு இந்த தனியன்லே சொல்ற. ஆக ஆழ்வாருடைய திருநாமத்தை இப்படியாக அனுசந்தானம் பண்ணிட்டு பிரபந்தம் ஆரம்பம். முந்தொற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி சந்த முருகூரும் சோலை சோழ் மொய்ப்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேரு கூறு. நாளைக்கு பிரபந்தம் ஆரம்பிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.